எத்திராஜ்னு ஒருத்தர் பேர். அவர் டேட்டு 6/6/88. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸா? ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் இதனுடைய பவர் இந்த தேதிக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணாக்கா 30 வயசு வரைக்கும் தான் அவருக்கு வேலை செய்யும். அடுத்து இன்னொருத்தர் 12/3/1983. இவர் பேர் ஏழுமலை. வெரி பிகினிலேருந்து டஃப்பான லைஃபாக தான். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கூட எந்த இடத்துலையுமே அவரால் மேலேயே வர விடலை. கெரியரில் செட்டில் பண்ணிக்கல, ஃபேமிலியும் செட்டில் ஆகலை, எங்கேயுமே அவருக்கு நல்ல பேர் கிடைக்கல. உண்மையாக சொல்ல போனால் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பேர் டேட்டு கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை கூட நாளை விடல உங்களை விட்டுட்டு விளையிடும். நீங்கள் பேர் மாற்றுறதுன்னு மொத்தமே மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன கரெக்ஷனு பெரிய வேலை செய்யும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகாதன சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன், புது தகவலுடன். ஆமாம், நம்ம ஃபார்மெட்டு தான் அனலைசேஷன் தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன அனலைசிஸ் கூட எடுத்துக்கொள்வோம். இப்போ எத்திராஜி அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம். அது என்ன நம்பர் வரும்? ETH RH 15 நம்பர் வரும். 7 மேலே எடுத்துகிட்டால் 24 நம்பரில் வரும். அர்ஜுன் 15 நம்பர் வரும். எல்லாமே 6ல் வருது. 15, 24, 15. இதில் எத்திராஜினுடைய டேட் ஆஃப் பர்த் 6/6/1988. எத்திராஜின்னு ஒருத்தர் பேர். அவர் டேட்டு 6/6/88. இவருக்கு இந்த எத்திராஜின்றது 6/15 தானே இருக்குது. 6ஆம் தேதி பிறந்திருக்காரு. எத்திராஜி 15/6 இருக்குது. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸா? ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் இதனுடைய பவர் இந்த தேதிக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணாக்கா 30 வயசு வரைக்கும் தான் அவருக்கு வேலை செய்யும். 30 வயசு நல்ல பீக்கில் இருப்பார். அதுக்கப்புறம் லைஃப்பில் அப் டு லைஃப் வரைக்கும் ஸ்ட்ரகிள் த லைஃப் தான் அவர் ஃபேஸ் பண்ணணும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? இதுதான் ஃபார்மட் சீக்ரெட். ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டால், அந்த 1988 அது வரைக்கும் கூட்டிங்கன்னா அங்கே 8 வந்துடும். அந்த 8 அப்படியே இருக்கும். கடைசியில் விதி என்ன 2, அவ்வளோதான். லைஃப்பில் அவரை எழுந்துக்கவே முடியாது. கெரியரு அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் த கெரியர் ஆகிடும். கெரியர்லேயே அவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும். அவ்வளோ இதுவாக. ஆமாம், இதுதான் கான்செப்ட். அடுத்து இன்னொருத்தர் 12/3/1983. இவர் பேர் ஏழுமலை. ஏழுமலைன்றது 24 இருக்கும். புறம் தேதி 12. எப்படி இருக்கும்? வெரி பிகினிலேருந்து டஃப்பான லைஃபாக தான் இருக்கும். ஆமாம், டேட் ஆஃப் பர்த்துன்னு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கூட அது 12ஆம் தேதி 1, 2, 3. பேர் 24/6. 3க்கு 6 ஆப்போசிட்ன்றதால அவரால் லைஃப்பில் எந்த இடத்துலையுமே அவரால் மேலேயே வர விடலை. ஆனால் படிச்சிருப்பார், ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டார், அவ்வளோதான். ஒன்லி எஜுகேஷன் மட்டும் கிடச்சிருச்சு. படித்ததை தவிர அவரால் எங்கேயுமே லைஃப்பை செட்டில் பண்ணிக்க முடியல. இதில் கெரியரில் செட்டில் பண்ணிக்கல, ஃபேமிலியும் செட்டில் ஆகலை, எங்கேயுமே அவருக்கு நல்ல பேர் கிடைக்கல. இப்படியே தான் லைஃப்பில் போவோம். அடுத்து இன்னொரு டேட்டு 18/9/1999. பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன்றது 15ல் இருக்கும். 18/9/1999. அப்போ 9/9/11. அவர் டேட்டுக்கு அவர் நல்லா இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஏன்னாக்கா இவர் 15/6, தேதி 9, 18னா 9. எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இருக்குது. இவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாருனாக்கா அப்படி சொல்ல முடியாது. என்னென்னு பார்த்தாக்கா, அவர் ஃபாதர் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இவர் பிறந்தது 9 தான். ஆனால் இவர் ஃபாதர் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. அங்கே 6க்கு 3 இடிக்கிறதுனால ஃபாதர் 3ஆம் நம்பர் இருக்கிறதுனால இவர் பேர் 6 இருக்கிறதுனால இவர் அங்கே கெரியரை செட்டில் பண்ண விட மாட்டாங்க. இங்கே இந்த நம்பர் இதெல்லாம கூட வேலை செய்ய வைக்கும். ஆமாம், 100% ஆமாம். வேலை செய்ய இவரை டிஸ்டர்ப் பண்ணோம். இவர் அந்த வீட்டில் இருக்க விடாது. நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்ட்டு கிளம்பி போய் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த வீட்லேயும் இருக்க மாட்டார். ஆனால் அவர் டேட்டில் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கிறது. ஜாதக பிரகாரம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கும், சரியாக இருக்கும், என்னால் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி தான் சொல்ல முடியும் வேறு. ஆனால் நம்ம ஃபார்மட்டில் தான் இந்த கான்ட்ரவர்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடுவோம். என்ன சொல்யூஷன் அதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்படி கான்ட்ரவர்சியாக டேட்டுக்கும் பேர் இப்படி மாறி மாறி இருந்துச்சுன்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் தொந்தரவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரெயின் பவர்லாம் இந்த தேதிக்கு சொன்னது எல்லாமே எக்ஸ்ட்ரானரி பிரெயின் பவர். எத்திராஜ் 6/6/88 சரியான பிரெயின்.
7 மேலே டேட்டு 12/3/1983 சரியான பிரெயின். அர்ஜுன் 18/9/1999 சரியான பிரெஜி. எல்லாம் எக்ஸ்ட்ரானடியான பிரெயின் பவர் இருந்தும் பேர் இப்படி கான்ட்ரவர்சியாக இருந்தது, காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரெயினையே வேலை செய்ய விடாமல் பண்ணிடும். மங்கி போகிறோம், மங்க வச்சிடும். பிரெயினை வேலை செய்யாது. அவங்களே சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், வர வர பிரெயினே வேலை செய்ய மாட்டேது, என்ன சின்ன தெரியல அப்படி சொல்லுவாங்க. இதுதான் காரணம். நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு ஓட்டத்தை ஓடிட்டே இருப்பீங்க, அது ஓட விடாமல் பார்த்துக்கும். உங்கள் மனநிலையே ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது, ஸ்டடி பண்ணவே வச்சுருக்க விடாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுமோ அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். அந்த பேர் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. தெளிவாக பேசுவீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க, செய்ய விடாது. உண்மையை சொல்ல போனால் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பேர் டேட்டு கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை கூட நாளையோட உங்களை விட்டுட்டு விளையிடும். எங்கே ஒரு பேருக்கு மனுஷனுக்கு இவ்வளோ தொந்தரவு இருக்குமா? எஸ். உங்கள் தேதிக்கு உங்கள் பேர் சரியாக வரலைன்னாக்கா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி நின்றும், விலகி விடும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5-6 இது போட்டு வச்சுட்டு சொன்னேன். இவ்வளோ பெரிய தத்துவார்த்தமான விஷயங்கள். நமது வாழ்க்கையே ஒரு தத்துவத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவரும். ஆனால் அந்த தத்துவம் இல்லாமல் போயிடுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதே பெயரை நீங்கள் பேர் மாற்றுறதுன்னு மொத்தமே மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன கரெக்ஷனு பெரிய வேலை செய்யும். சின்ன கரெக்ஷனே வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி ஒரு பவர் அதுக்கு இருக்குது. அதீத பவர் எல்லாத்துக்கும் இருக்குது. மந்திரம்தான். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயம் கொடுத்தா கூட அது உங்கள் வாழ்க்கையை பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த தேதிக்கும் அந்த பெயருக்கும் உண்டு. அது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு சிலதெல்லாம் புரியலையானாக்கா ஒன்றும் இல்லை, திருப்பி போட்டு கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நம்ம லைஃபு அனலைசேஷன் தான் முக்கியம். அப்படியே அழகாக பிரித்து எழுதி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக பேசிட்டா மாதிரி இருக்கும், இருந்திருக்கலாம், பேசியிருப்பேன். நீங்கள் அதை அப்படியே மெதுவாக நின்று அழகாக போட்டு கேட்டு பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக தான் பேசுகிறேன். என்ன அறியாமல் சிலது ஸ்பீடில் வந்துடுது. அதை அழகாக போட்டு பார்த்து கேட்டிங்கன்னா சரி, ஓ இவ்வளோ விஷயம். ஏங்கப்பா வாழ்க்கையை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. கடைசியில் அவங்கவுங்க லைஃப் அவங்க கையில் தான் இருக்குது, அடுத்தவங்ககிட்ட இல்லை. சரி பண்ணிக்க முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.